துலாம் 138 நாள் கெடு நெருங்கிடுச்சு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 138 நாள் சனி வக்ர பயிற்சி என்னெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நீங்க பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசா வரவங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க பத்தி சொல்லல, புதுசா யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் தெரிஞ்சுப்பேன். காலச்சக்கரத்துடைய 7ஆம் ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன். இப்போ பொதுவா சனி 2 ராசிகளை கெடுக்கிறது கிடையாது, ஒரு 90% கெடுக்க மாட்டாதுதான் நான் நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஒண்ணு ரிஷபம், இன்னொன்னு துலாமா இருக்கு. இப்ப இந்த ரிஷபத்துக்கு அவரே யோகாதிபதியா வராரு, ரைட்டுங்களா? ரிஷபத்துக்கு முதல் தர யோகாதிபதி சனி பகவான். அதேதான் துலாத்துக்கும். நீங்க கேட்கலாம், என்னங்க யோகாதிபதி யோகாதிபதின்றீங்க, பெருசா ஒன்னும் யோகத்தை செஞ்ச மாதிரி இல்லையேங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. என்ன பண்ணுவாருன்னு நான் சொல்றேன். இந்த 138 நாட்கள் அப்படின்றது துலாமுக்கு ஒரு எப்படின்னா ஒரு டெஸ்டிங் பாயிண்ட். நிச்சயமா டெஸ்டிங் பாயிண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சனி உங்களுக்கு ராசில இருந்து 6ஆம் பாவத்துல 138 நாள் வக்ரமா இருக்க போறாரு. அதுவும் இந்த மாசத்துல, இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனையே பார்க்க போறாரு. அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டா மாற போறீங்க, ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க போறீங்க. மெயினா அவர் எந்த ஆதிபத்தியத்துக்கு வராருன்னு பாருங்க. 4, 5 கூடியவர். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகன, சுகஸ்தானம். 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய காதல் ஸ்தானம். இந்த துளாராசிக்கு சுகத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் இம்ப்ரூவ் பண்ண போறாரு. வக்கர காலங்கள்ல போகக்கூடிய இந்த சனி பகவான் சொந்த வீடு இல்லையா, வாடகை வீட்டுல இருக்கீங்களா, சொந்த வீடு வாங்க வைப்பார். வாடகை வீட்டுல இருந்து உங்களை நகர்த்துவார். உங்களை வாழ்க்கையில கடனையாவது வாங்கியா, எதையாவது ஒண்ணு பண்ணியாவது வாழ்க்கையில சுகத்தை இம்ப்ரூவ் பண்ணியான்னு கண்டிப்பா சொல்லுவார். ஏன்னா அந்த இடத்துல பாருங்க, 10ஆம் வீட்டுல இருந்து குருவோடைய சுகத்துவம் வாங்கிய பார்வை சனி மேல, சனியோட வீட்டு மேலேயும் விழுது, சனி மேலேயும் விழுது. அப்ப கடனோடையாவது வாங்கியாவது சுகத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம், கம்ஃபர்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி. எத்தனை நாள் நீ இப்படியே உட்காந்துருப்ப? உனக்குன்னு ஒண்ணு கிடையாதா? உனக்குன்னு ஒரு சுகபோக வாழ்க்கை இல்லையா? ஆனா துளாராசி ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு ராசிங்க. அதாவது அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பீத்திக்கிறது கிடையாது, ரொம்ப ஆடம்பரம் கிடையாது. ஏன்னா சனியை உச்சமாகக்கூடியதான் துளாராசி. அப்ப அவங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா, ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும்னு தான் பார்ப்பாங்க. பட் இந்த காலத்துல குருவும் சனியும் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இனிமேலாவது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போப்பா, மத்தவங்களை பார்த்த வரைக்கும் போதும். ஏன்னா துலா மத்தவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு ராசி. தனக்காக அது எதுவுமே செஞ்சுக்காது, செஞ்சுக்கவும் தெரியாது, ரொம்ப பாவம். சோ அப்ப மத்தவங்களுக்காக செய்யறதுதான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சனி என்ன சொல்றாரு, 6ல இருந்து வக்கரமாயி 8ஆம் வீட்டை பாக்குறாரு, 12ஆம் வீட்டை பாக்குறாரு, 3ஆம் வீட்டை பாக்குறாரு. இந்த காலகட்டங்கள வீடுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, வீடை ரெனோவேட் பண்றதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதுவும் கடன் எடுத்தையாவது, கடன் உடனே வாங்கியாவது சுகத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் நல்லா இருக்கும். என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க கேட்டா, சனியோட பார்வை அந்த வேலையை பார்க்குது. ஏன்னா சனியே 5ஆம் இடம், காதல் ஸ்தானம். சோ 5 கூடியவன் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 8, 12 வீடுகள்ல பாக்குறதுனால கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டைம்ல நல்லா இருக்கும். சோ பிரிதல் அதெல்லாம் இருந்துச்சு. ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, மேடம் என்னத்த சொல்றது, எனக்கு ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவுதான் அடி வாங்குறது, அடி வாங்கி வாங்கி இதுக்கு மேல ரிலேஷன்ஷிப்ல இறங்கக்கூடாதுன்ற அளவுக்கு துளாராசி வந்திருக்கும். ஏன்னா துலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ராசி. அவங்க எப்பயுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் பேலன்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க கூட. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல எங்க இவங்க அடி வாங்கிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விட்டு கொடுக்குறாங்க நிறைய. அது எப்படி ஆயிடுதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை அவங்க அவங்களுக்கு சாதகமா எடுத்துப்பாங்க. நீங்க விட்டு கொடுக்குற ஒரு விஷயம் என்ன ஆயிடும், இவ தானே பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஏளனம் வந்துடும். அவங்க மேலே தப்பு இருக்கு, அதையும் ஒத்துக்கோங்க. நீங்க உங்களுடைய பேலன்ஸை மிஸ் பண்ணதுனாலதான் அது தப்பா போய் முடியுது. அப்போ நீங்க எப்பயுமே உங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸை போட்டுக்கணும், உங்களுக்குள்ள ஒரு பவுண்டரியை போட்டுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சனி சொல்லி தருவார். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த வக்ர சனி இந்த ஒரு 138 நாள் என்ன கெடு வைப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டைட்டில்ல சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பேலன்ஸ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், உங்களுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஒரு பவுண்டரி போடுங்க, ஒரு கண்ட்ரோல்ல வைங்க
அது எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அட் த சேம் டைம் அந்த அந்யோன்யத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுவாரு. ஏன்னா 8ஆம் வீட்டை பாக்குறாரு, 12ஆம் வீட்டையும் பாக்குறாரு சனி பகவான் இந்த காலகட்டங்கள். சரிங்க, இந்த 4 மாச காலம் ஏதாவது மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல புது ரிலேஷன்ஷிப் நான் உருவாக்கலாமா, இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல எப்ப பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், திரும்பி சண்டை போட்டுப்போமா, திருப்பி பிரிஞ்சுப்போமா, இப்படி எல்லாம் கூட கேட்பீங்க. இந்த வக்ரம் அப்படின்றது என்னன்னா பிரச்சனைகளை கொண்டு வரும் சனி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி ஒரு 4 மாசம் முன்னாடி வந்து சண்டை போட்டு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த வக்ர காலம் என்ன பண்ணும், உங்களுடைய பழைய காதலனையோ காதலியோ எக்ஸ் லவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கள திருப்பி கூட்டு வந்து ஒண்ணு பிரச்சனையை முடி, இல்லையா மொத்தமா போ அப்படின்ற மாதிரி. அடுத்து 7ஆம் வீட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறார். 6ல இருந்து இப்ப தலைவன் அடுத்து 7க்கு போவார். 7க்கு போனா கண்டிப்பா திருமண உறவுகள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாகும். ஸோ 6ல இருக்கும் போதே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு 7ஆம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா மேரேஜ் பண்ணுவார். ஸோ மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. பட் ஆல்ரெடி இருக்கிறத நீங்க முடிச்சுட்டு தான் வெளியே போகணும். ஏன்னா சனியோட பார்வை 8, 12, 3. 3ஆம் இடம் என்பது முயற்சி. நம்ம அதுக்காக எஃபர்ட்டை போடுவோம். எஃபர்ட்டை போட்டாதான் ஒரு விஷயம் சனி கொடுக்கும். சும்மா அவர் கொடுக்கறதுக்கு என்னங்க. சனி மாதிரி ஒரு பாவகிரகம் முதல்ல 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா துலாமுக்கு அவர் யோகாதிபதி. ஒரு யோகாதிபதி 6, 8, 12 மறையிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது. இந்த 4 மாச காலம் வந்து துளாராசிக்கு வக்ர சனி நல்லதா கெட்டதா அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். சனி வக்ரமா இருக்காரு இல்லையா, ஸோ படிக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலையா இருக்கும், கொஞ்சம் டவுட்டா தான் படிப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து படிக்கிற விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் ஞாபகப்படுத்தி எக்ஸாம்ல எழுத முடியாம போகும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதும் கொஞ்சம் தடையாகும், பட் டெஃபினட்டா படிச்சு முடிப்பாங்க. தடைப்பட்டு பட் டெஃபினட்டா முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் அதை பெண்டிங் போட்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்றது பெட்டர். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் சனி உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கும் மாறிடுவாரு, அதே மாதிரி குருவும் மாறிடுவார். ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி, என்ன மாதிரி சிறப்பான கடவுள் வழிபாடு பண்ணா துலாம் ராசி டாப்ல வர முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனிதான், வேற யாரு. நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கறது சனி மட்டும்தான். சனீஸ்வர பகவான சனிக்கிழமைகள்ல வணங்குங்க. ஈவன் நீங்க வெள்ளிக்கிழமைகளை கூட வணங்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தானே அகைன் வராரு. அதனால நீங்க வெள்ளிக்கிழமைகளை நீங்க வந்து வணங்கலாம். அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைகள் இருக்காங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிற புத்தகங்களோ இல்ல பெண்ணோ அதெல்லாம் நீங்க வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கும் போது டெஃபினட்டா உங்களுக்கு அந்த பாக்கியமும் இம்ப்ரூவ் ஆகும். சனியும் இம்ப்ரூவ் ஆகும், பாக்கியமும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்ச சாப்பாடையும் எல்லாம் வாங்கி போடுங்க. ஏன்னா சனியோட அந்த முழு கண்ட்ரோலுக்கு போறதே அந்த ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடிய மக்கள் தான் சனியோட கண்ட்ரோலுக்குள்ள போறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது துளாராசி டாப்ல வருவீங்க, கவலையே வேணாம். அண்ட் கன்னிராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.